ஹலோ எவ்ரி ஒன், ஒரு 650 சதுரடியில் 2 BHK 2 பெட்ரூம், ஹால், கிச்சன், அவுட் சைட் ஸ்டேர்கேஸ் இது எப்படி பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம போகிற செப்டிக் டேங்க் போடுறதுக்கு இடம் வசதி இல்லாதனால பயோ செப்டிக் டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பயோ செப்டிக் டேங்க்னா என்ன, அதோட காஸ்ட் எவ்வளோ, அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோலையும் பார்த்துடலாம். நான் இன்ஜினியர் சிவா, பொறியாளன் ஆப்லேருந்து. பொறியாளன் ஆப்புங்கிறது தமிழ்நாட்டிலேயே ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வச்சுருக்க ஒரே ஒரு தமிழ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் கம்யூனிட்டி ஆப். உங்கள் வீட்டுக்கும் ஃப்ளோர் பிளான் வேணும், அது 24 மணி நேரத்தில் வேணும், நிறைய ஆப்ஷன்ஸோடு வேணும்னா இன்றைக்கே எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நாளைக்கே உங்கள் வீட்டுக்கான ஃப்ளோர் பிளான் வாங்கிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கும், அதுக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டோட அவுட்டர் டு அவுட்டர் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 42 நார்த் ஃபேஸிங் ஹவுஸ். ஸோ நம்ம வழக்கம் போல் 16க்கு 42 வச்சுக்குவோம். அவுட்ரு வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9 inches. ஸோ 9 inches வச்சுட்டு தேவையில்லாத ஏரியாஸை ட்ரிம் பண்ணிக்கலாம், கார்னர்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு ஸ்டேர்கேஸ் ஏரியா ஒதுக்கிடலாம் ஃப்ரண்ட் சைடில், அவுட்ரு ஸ்டேர்கேஸ்னால. அடுத்தது கிச்சன் அண்ட் பெட்ரூம்க்கான ஏரியா ஒதுக்கிடலாம். சென்டரில் ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலும் வர்ற மாதிரி பிளேசஸ் ஒதுக்கிடலாம். ஸோ ஒதுக்கியாச்சு. டைமென்ஷன்ஸை செக் பண்ணி பார்த்துடலாம். தேவையான டைமென்ஷன்ஸை நம்ம மாற்றிக்கலாம் வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து வழக்கம் போல் நம்ம கிச்சன் ஸ்பேஸ் ஒதுக்கல. இவங்க கிச்சன் வந்து ரொம்ப எங்களுக்கு அளவான கிச்சன் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6x10 எதிர்பார்த்தோம், பட்டு 5-6 தான் கிடச்சிருக்கு. பட் லென்த் வைஸில் கொஞ்சம் கூட வச்சுருக்கோம். ஹால் ஒரு 10க்கு 10 காமன் பாத்ரூம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு காமன் பாத்ரூம் ஒதுக்குனது போக ஒரு 10க்கு 10 இன்னொரு பெட்ரூம் 2வும் கிடச்சிருச்சு. ஒரு சின்ன பேசேஜ் ஏரியா கிடச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் அதுக்கான டெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10.5, கிச்சன் 11.5க்கு 5.5, பெட்ரூம் 1 பார்த்தீங்கன்னா 8.5க்கு 11.5, காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 4, பெட்ரூம் 2ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10.25. அதே மாதிரி பேசேஜோட வித்து பார்த்தீங்கன்னா 3 feet 9 inch கிடைக்கும். கிளைண்ட் கிட்ட எல்லாமே வந்துருச்சு. ஸோ டைமென்ஷன்ஸை டபுள் செக் பண்ணி அதோட பிளேஸில் கொண்டு போய் வச்சா போதும். இந்த வீட்டில் பிரச்சனையே எங்கே வந்தது அப்படின்னா, இந்த வீட்டுக்கு செப்டிக் டேங்க் போடுறதுக்கு போதுமான இடம் இல்லை, அதேமாதிரி ப்ராப்பரான ட்ரைனேஜ் கிடையாது. ஸோ நார்மல் செப்டிக் டேங்க் போடுறத விட ஒரு பயோ செப்டிக் டேங்க் போடலாங்கிற ஐடியாவுக்கு போனோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோ செப்டிக் டேங்கை ஸ்டேர்கேஸ் அண்டர் த ஸ்டேர்கேஸ் கொண்டு வந்திருக்கோம். அண்டர் த ஸ்டேர்கேஸ்கில் செப்டிக் டேங்க் போடலாம், பட் அவங்களுக்கு அந்த அவுட்லெட் ஆகிற வாட்டரை கொண்டு போகிறதுக்கான வசதி இல்லை. ஸோ இங்கே வந்து நமக்கு பயோசெப்டிக் டேங்க் போட்டு கொடுத்தது பார்த்திங்கன்னா பாரத் பயோ டேங்க் அப்படிங்கிற சென்னை பேஸ்டு கம்பெனி. இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்குமே ஒரு 2-3 சைட்ஸ்க்கு இதுக்கு முதலையும் நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க நம்ம ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஒரு கஸ்டமர். இவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்கும் கிளைண்ட்டோட ரிவ்யூவும் நல்லா இருந்ததுனால நாங்கள் இந்த கஸ்டமருக்கு வரவே சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா இவங்க வித்தின் 1 டேல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரீவியஸாக நம்ம அதுக்கான ஆர்டர் எல்லாமே கொடுத்தா தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட யூசேஜ் என்னென்னா, அதோட ட்ரைனேஜோட அவுட்லெட் வந்து தண்ணியாக எடுக்கிறத விட நல்லா ஒரு கார்டன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் வாட்டராக அவுட்லெட் வரும். ஸ்மெல் இல்லாத தண்ணி வர்றதுனால அந்த தண்ணியை டைரெக்டாக ஒரு கார்டனிங் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைனேஜ் இல்லாத இடத்துல தாராளமாக நீங்கள் அவுட்லெட்டாக விடலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இடத்துக்கு இதை யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வீடு கட்டிட்டீங்க, செப்டிக் டேங்க் நார்மலாக போட்டுட்டீங்க, அதில் பேட் ஸ்மெல்ஸ் நிறையா வருது, பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் இவங்களுக்கு அந்த பாக்டீரியா பவுச்சும் தனியாக சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைன்னா அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு செப்டிக் டேங்க் பயோ செப்டிக் டேங்க் போடுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, அதோட சைஸஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இங்கே நாங்கள் சஜஸ்ட் பண்ணிக்க 600 லிட்டர்ஸ். இதுக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.25 அடியும், வித்து 2.25 அடியும், உயரம் ஒரு 3 அடி தான் தேவைப்படுது. இந்த வீடு 3லேருந்து 4 நபர்கள் யூஸ் பண்ணுறதுனால இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நார்மலாக இதோட ரேட்டு 35,000 வெளியே பண்ணுறாங்க. நம்ம ரெகுலராக அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கனால, ரெண்டாவது நீங்கள் ஆப்லேருந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா 28,000க்கு அவங்களுக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட வேரியஸான சைஸ் இருக்குது. நல்லா டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம எப்பயும் போல் பிளானுக்கு வந்துட்டோம்னா தேவையான இடத்துல டோர் ஓப்பனிங்ஸ், விண்டோ ஓப்பனிங்ஸ் வச்சுட்டு பிளானை முடிச்சிடலாம். உங்கள் வீட்டுக்கும் 2D ஃப்ளோர் பிளான் வேணும், அது 24 மணி நேரத்தில் வேணும்னா எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இல்லை இந்த மாதிரி பாரத் பயோ செப்டிக் டேங்க் மாதிரி வேறு நிறையா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா ஆப்பை லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி நிறையா பில்டர்ஸ் அண்ட் மெட்டீரியல் சப்ளையர்ஸ் இருப்பாங்க. அவங்களையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சீயிங் இன் நெக்ஸ்ட் வீடியோ.